விட்டா அந்த பொண்ண அடிச்சிருப்பான். இவன் வெளிய போறது தான் சரி. கம்ருதீனுக்கு எதிராக திரண்ட ஆடியன்ஸ். பிக்பாஸ் நிகழ்ச்சியில் ஃபினாலே டாஸ்க் நடைபெற்று வருகிறது. இதில் முதல் டாஸ்கின் போது அரோரா சுபிக்ஷாவிற்காக விட்டு கொடுத்தார். இதையடுத்து பந்துகளை சேகரிக்கும் டாஸ்க் நடைபெற்றது. இந்த டாஸ்கின் போது கம்ருதீனும் பார்வதிக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. சமீப காலமாக கம்ருதீனும் பார்வதியும் ஜோடிப்புறாக்களாக சுற்றி வந்தனர். மைக்கை மறைத்து பேசுவது, முத்தம் கொடுப்பது என பல வேலைகளை செய்தனர். பிக்பாஸ் அறிவுறுத்தியும் பல விதி மீறல்களில் ஈடுபட்டனர். தற்போது இவர்கள் இருவரும் எதிரும் புதிருமாக இருக்கின்றனர். பேட் டச் என்ற பிரச்சனை இருவருக்கும் இடையில் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை விஜய் சேதுபதி ஃபினாலே டிக்கெட் யாருக்கு கிடைக்கக்கூடாது என்று நினைக்கிறீர்கள் என்று கம்ருதீனிடம் கேட்டதற்கு அவர் முதல் சொன்ன பெயர் பார்வதியாகத்தான் இருந்தது. அதன் பிறகு இருவரும் பல டாஸ்குகளில் மோதி வருகின்றனர். பந்துகளை சேகரிக்கும் டாஸ்கின் போது கம்ருதீன் பார்வதியை அடிக்கும் அளவிற்கு சென்றுவிட்டார். இது சக போட்டியாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் போட்டியாளர்கள் கம்ருதீனை சமாதானப்படுத்தினர். இந்த டாஸ்கில் சாண்ட்ரா வெற்றி பெற்றார். இந்நிலையில் கம்ருதீன் பார்வதி இடையே நடந்த மோதல் குறித்து அரோரா, சுபிக்ஷா, விக்ரம் ஆகியோர் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அரோரா, அந்த பார்வதி மேல கம்ருதீனுக்கு அப்படி என்னங்க கோபம்? விட்டா அந்த பொண்ண அடிச்சிருப்பான், அந்த மாதிரி கோபம். எப்படி ஒரு நபரை இவ்வளவு பெரிய வீட்டில் அடிக்க தோணும்? எனக்கு இது நடந்தா எவ்வளவு மன அழுத்தமாக இருக்கும் தெரியுமா? பார்வதியை பார்த்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்று கூறுகிறார். இதற்கு விக்ரம் எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கிறது. கம்ருதீன் நியாயத்தை புரிந்து கொள்ளும் ஆள் இல்லை. அவனிடம் பேசவே முடியாது. இதை விஜய் சேதுபதி சார் தான் முடிச்சுவிடணும். இவன் இந்த வாரம் வெளியே போறது தான் சரி என்று சொல்கிறார். இந்த வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் கம்ருதீனை முதலில் எவிக் பண்ணுங்க என்று கமெண்ட் செய்து வருகின்றனர். நம்மளுக்கு மென்டல் டார்ச்சரில் தான் இருக்கும். அந்த பர்சன் பாருவோட ஷோஸ்ல இருந்து ஐயோ பாரு, இதுதான் இங்கே இவ்வளோலாம் பேசி முடிச்சாச்சு. அவ இருக்கிற ஜோனே வேற. அவ ரொம்ப ரொம்ப ட்ராமாடைஸ்டாக ஒரு ஜோனில் இருக்கா. அதுதாங்க அந்த பண்ண பார்த்தா கஷ்டமா இருக்கு. எனக்கு பயமாயிடுச்சுங்க. அதான் எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குது. எனக்கு என்னென்னா இப்போ அங்கே சபரி அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கான்ல, அதுவே எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா இவன் நியாயத்தை புரிஞ்சுக்கிற ஆள் இல்லைன்னு புரிஞ்சிருச்சு. இப்போ இதை பற்றி பேசணுன்னா பேசவே முடியாது. இப்போ இவன் இங்கே பேசுகிறான்ல, இதனால இதை நியாயப்படுத்துறேன்னு திருப்பி பேசி திருப்பி ஒரு சண்டை திருப்பி இது ஒரு லூப்பில் போயிட்டுருக்கு. இதை விஜய் சேதுபதி சார் தான் முடிச்சு வைக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இவன் இந்த வாரம் வெளியில் போகிறது தான் சரி. ஏன்னா எனக்கு அவன் திருப்பி இங்கே இருந்தானா நியாயமெல்லாம் இருப்பான்னு தோணல. ஏன்னா அந்த ட்ரே ஒட்டஞ்சு போயிடுச்சு, இந்த பால் செத்துருது. எப்பா நான் சொல்கிறேன், இவங்களுக்கு இவ்வளோ கோவம் வருதுன்னா அது எங்களுக்கு எங்கள் அம்மா